चलाटवी गगनचर प्रवाह पावितस्तरे घलेवलम्ब्यलम्बिताम्बुजं कृतुं कपालिकां नमट्टमट्टमन्निनादमट्टमर्वयुच्चकार चण्डताण्डवं तनोतु न शिव शिव। ஹலோ, வெல்கம் டு மை சேனல். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த உலகத்திலேயே நினைக்க முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை மட்டும்தான். மலை மேல கோயில் கட்டி சாமி கும்பிட்டு இருக்கோம். ஆனா மலையே சாமியா கும்பிட்ற ஒரே இடம் நம்ம திருவண்ணாமலை தான். திருப்பதினா லட்டு, பழனினா பஞ்சாமிர்தம், திருவண்ணாமலைனா கிரிவலம். அப்படிப்பட்ட இந்த மலைய சாமிய சுத்தி வர போறோம், அதாவது கிரிவலம் வர போறோம். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிரிவலத்தை சுத்தி அஷ்டலிங்கம் இருக்கு. இந்த அஷ்டலிங்கம் எப்படி உருவாச்சுன்ற வரலாறு நம்ம ஒவ்வொரு லிங்கம் போறதுக்கு முன்னாடியும் அந்த டிராவல் ஆகிற டைம்ல நான் சொல்றேன். முதல்ல நம்ம கிரிவலம் வரணும்னா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்க முடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. நீங்க திருவண்ணாமலை வந்தீங்கன்னா கிரிவலம் எப்படி போறதுன்னு கேட்டீங்கன்னா ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம பல காலம் கிரிவலம் வர்றாரு. இப்போ நாம அடுத்து போக போறது 2வது லிங்கம் அக்னிலிங்கம். இந்த அக்னிலிங்கத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, நம்ம கிரிவலம் போகும்போது 7 லிங்கமும் லெஃப்ட் சைட்ல தான் வரும். இந்த அக்னிலிங்கம் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்ல வரும். இப்போ நாம அக்னிலிங்கம் தோன்றின வரலாறை பத்தி பார்க்கலாம். சிவனின் அம்சமான ருத்ரமூர்த்திகள் தன் கடமையை சரியாக செய்யணும், அதுக்கு வழி செய்யுங்க அப்படின்னு சிவன் கிட்ட வேண்டாங்க. அப்ப அசரீரியா ஒரு குரல் கேக்குது, நீங்க திருவண்ணாமலை சென்று அங்க பிரதட்சணமா கிரிவலம் வாங்க. நீங்க அப்படி சுத்தி வரும்போது உங்களுடைய உடல் எந்த இடத்துல வரும்போது ரொம்ப குளிர்ச்சியா சீதோஷ்ண நிலை அடையுதோ அங்க நான் உங்களுக்கு சுயம்புவா தோன்றி அருள் புரிகிறேன்னு அந்த குரல் கேக்குது. சரின்னு இவங்களும் அந்த மாதிரி அதிகார நந்தி கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு அங்க பிரதட்சணமா கிரிவலம் வராங்க. அப்படி வரும்போது இப்ப இருக்கிற அக்னிலிங்கத்துக்கிட்ட வரும்போது அவங்களுடைய உடல்நிலை ரொம்ப சில்லுன்னு கூலாகி போகுது. சரின்னு அப்புறம் எழுந்து அந்த இடம் தோண்டி பார்க்கும்போது ஒரு லிங்கம் சுயம்புவா தோன்றாரு. அவங்களுக்கு அங்க அவரு அருள் புரிகிறார். அக்னிலிங்கம் கிரிவலம் வரும்போது 2வது லிங்கம் தென்கிழக்கு திசையில இருப்பாரு. அக்னிலிங்கத்துக்கு பஞ்சாமிர்தத்தால அபிஷேகம் செய்வது சிறப்பு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரிய லிங்கம் இந்த அக்னிலிங்கம். இங்க அக்னிலிங்கத்தை வழிபாடு செய்வதால் நோய், பிணி, பயம் அதெல்லாம் விலகும். எதிரிகளோட தொல்லை நீங்கும். மன பயம் எதனா இருந்துச்சுன்னா அதையும் போக்குவாரு இந்த அக்னிலிங்கம்.
நீங்க கிரிவலம் வரும்போது இந்த ஒரே ஒரு லிங்கம் மட்டும்தான் உங்களுக்கு ரைட் சைட்ல வரும். அக்னி தீர்த்தத்துக்கு அப்புறம் சேஷாத்ரி ஆசிரமத்துக்கு முன்னாடி ரைட் சைட்ல போனீங்கன்னா அந்த லிங்கம் இருக்கும். மீதி இருக்கிற எல்லா லிங்கமும் நீங்க சுத்தும் போது உங்களுக்கு லெப்ட் சைட்ல தான் வரும். அடுத்து நாம பார்க்க போறது யமலிங்கம். இந்த அக்னிலிங்கத்துக்கும் யமலிங்கத்துக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு அதிசய நந்தி இருக்கு. ஒரு மிகப்பெரிய பாறை, அந்த பாறைக்கு மேல ஒரு நந்தி இருக்கு. அட்வென்ச்சரஸ் லவர்ஸ் வரலாறை பத்தி பார்க்கலாம். ஒரு வாட்டி யம தர்மராஜன் ஈசனிடம் வேண்டாரு, கடவுளே நான் ஒரு ஆயுட்காலம் முடிஞ்ச உடனே அவரை நான் கொண்டு வந்துடுறேன். மக்கள் அதை புரிஞ்சிக்காம என்ன திட்டுறாங்க. என்ன திட்டுறதுனால அவங்க பாவத்துக்கு உள்ளாகிறாங்க. அப்படி என்ன திட்டும் போது அந்த பாவத்துக்கு அவங்க உள்ளாகாம இருக்க நான் என்ன செய்யணும்னு வேண்டார். அப்போ அசரீரியா ஒரு குரல் கேக்குது, யம தர்மராஜா நீ திருவண்ணாமலை சென்று அடி பிரதர்ஷனமாக கிரிவலம் வா. எந்த இடத்துல உன் பாதம் பட்டு தாமரை பூக்கிறதோ அந்த இடத்துல நான் சுயம்புவா தோன்றி உனக்கு அருள் செய்வேன். அது மட்டும் இல்லாம உன்னை வசைபாடும் மக்களை எந்த பாவத்திற்கும் ஆளாகாம காத்தருள்வேன்னு அந்த குரல் கேக்குது. அதுக்கப்புறம் யம தர்மராஜன் வந்து அதிகார நந்தி கிட்ட அனுமதி வாங்கிட்டு அடி பிரதர்ஷனமா போயிட்டு இருக்காரு. இப்ப இருக்கும் யமலிங்கத்துக்கிட்ட வரும்போது அவருடைய பாதம் பட்டு ஒரு தாமரை மலர்ந்து அந்த தாமரையில சுயம்பு லிங்கமா ஈஸ்வரன் தோன்றி அவருக்கு அருள் புரிகிறார். இங்க யமலிங்கத்துக்கு இளநீர் அபிஷேகம், யமகண்ட நேரத்துல நல்லெண்ணெய் தீபம் இடுவது சிறப்பு. இந்த யமலிங்கம் தெற்கு திசையில இருப்பாரு. விருச்சிக ராசிக்கு உகந்த லிங்கம் இந்த யமலிங்கம். நாம அடுத்து பார்க்க போறது 4வது லிங்கம் நிருதி லிங்கம். இந்த யமலிங்கத்துக்கும் நிருதி லிங்கத்துக்கும் இடையில துர்வாச முனிவர் கோயில் ஒண்ணு வரும். நீங்க அங்கிருந்து பாத்தீங்கன்னா இந்த மலையில இயற்கையா அமைந்த நந்தி பகவான் தெரிவாரு. அந்த தரிசனத்தை துர்வாச முனிவர் கோயில இருந்து பார்த்தா தெரியும். லிங்கம் தோன்றின வரலாறை பத்தி பார்க்கலாம். தென்மேற்கு திசைக்கு அதிபதியான நிருதி பகவான் தன் கடமையை செய்யவும் பெண்களுக்கு உடலாலும் மனதாலும் ஏற்படும் துயரங்கள்ல இருந்து விடுபட என்ன செய்யணும்னு கேட்கிறார். அப்போ அசரீரியா ஒரு குரல் கேட்குது, நீ திருவண்ணாமலை சென்று அடி பிரதர்ஷனமாக வர வேண்டும். அப்படி வரும்போது எந்த இடத்துல குழந்தையின் அழுகுழல் மற்றும் பெண்ணின் கொலுசு சத்தம் கேட்குதோ அந்த இடத்துல நான் சுயம்புவா தோன்றி உனக்கு அருள் புரிவேன். அது மட்டுமல்ல, இந்த இடத்திற்கு வந்து வணங்கும் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் அவர்களோட துயரங்கள்ல இருந்து விடுபடலான்னு சொல்றார். அப்படியே நிருதி பகவான் வந்து அதிகார நந்தியிடம் அனுமதி வாங்கிக்கிட்டு கிரிவலம் வந்துட்டு இருக்காரு அடி பிரதர்ஷனமா. இப்போ இருக்கும் நிருதிலிங்கத்துக்கு கிட்ட வரும்போது குழந்தையின் அருகுழலும் பெண்ணின் கொலுசு சத்தம் கேட்டு அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஈஸ்வரர் அவருக்கு சுயம்புவா தோன்றி அருள் புரிகிறார். நிருதிலிங்கத்துக்கு தேனால் அபிஷேகம் செய்வது சிறப்பும் உகந்த லிங்கம். இந்த நிருதி லிங்கத்தை மனமுருக வணங்கினால் குழந்தை பாக்கியமும் சுகவாழ்வும் கிடைக்கும். 5வது லிங்கம் வருணலிங்கம். மேற்கு திசைக்கு அதிபதி இந்த வருணலிங்கம். இந்த வருணலிங்கத்தோட வரலாறு பத்தி நாம பார்க்கலாம். வருண பகவான் தன் கடமையை தடையின்றி செய்யணும், அதுக்கு நீங்க அருள் புரியணும்னு ஈசன்கிட்ட வேண்டாரு. அப்போ அசரீரியா ஒரு குரல் வானத்துல இருந்து கேக்குது, நீ திருவண்ணாமலைக்கு போய் முட்டிக்கால் போட்டுக்கிட்டு கிரிவலம் வா. அப்போ உன்னுடைய முட்டி பட்டு ஒரு இடத்துல நீரூற்று தோன்றும். அந்த இடத்துல நான் உனக்கு சுயம்புவா தோன்றி உனக்கு அருள் புரிகிறேன்னு ஒரு குரல் கேக்குது. உடனே வருண பகவானும் திருவண்ணாமலை வந்து அதிகார நந்தியிடம் அனுமதி வாங்கிக்கிட்டு முட்டியால கிரிவலம் வந்துட்டு இருக்காரு. அப்படி பல காலங்கள் வந்துட்டு இருக்கும் போது ஒரு தடவை இப்போ இருக்கிற வருணலிங்கத்தை கிட்ட வரும்போது அவருடைய முட்டிப்பட்டு ஒரு இடத்துல சின்னதா நீரூற்று தோண்டி அது அப்படியே உயர 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 வானுயர அந்த நீரூற்று பெருக்கெடுத்து போகுது. அவர் கண் மூடி அதுல அப்படியே தன்னை நினைச்சுக்கிட்டு விழி திறந்து பார்க்கும்போது அங்க எதிர்க்க ஈசன் தோன்றி அவருக்கு அருள் புரிகிறார். அதுதான் வருணலிங்கம் இருக்கும் இடம். இந்த வருணலிங்கத்தை வந்து வணங்கினால் சிறுநீரக கோளாறு, சர்க்கரை நோய், நீர் சம்பந்தமான சகல நோய்களும் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் பெறலாம். வருணலிங்கத்திற்கு தயிரால் அபிஷேகம் செய்வது சிறப்பு. கும்பம் மற்றும் மகர ராசிக்கு உகந்த லிங்கம் இந்த வருணலிங்கம்.
அடுத்து நாம போக போறது வாயுலிங்கம். இப்போ வாயுலிங்கத்தோட வரலாறை பத்தி பார்க்கலாம். வாயு பகவான் தன்னுடைய கடமையை சரிவர செய்ய என்ன செய்யணும்னு ஈஸ்வரனை வேண்டும் போது, நீ திருவண்ணாமலைக்கு சென்று மூச்சு காற்றை சுழிமுனையில் நிறுத்தி கொண்டு கிரிவலம் வா. அப்படி வரும்போது பஞ்சகிருத்திகா மூலிகையின் வாசம் நீ உணர்ந்த அந்த இடத்துல நான் உனக்கு சுயம்புவா தோன்றி அருள் புரிவேன் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அப்படியே வாயு பகவானும் திருவண்ணாமலை வந்து அதிகார நந்தியிடம் அனுமதி வாங்கி கொண்டு சுழிமுனையில தன்னுடைய மூச்சு காற்றை நிறுத்தி கொண்டு கிரிவலம் வர்றாரு. இப்ப இருக்கிற வாயுலிங்கத்தாண்ட வரும்போது அவர் அந்த பஞ்சகிருத்திகா மூலிகையின் வாசத்தை உணர்றாரு. அதை உணர்ந்துட்டு அந்த பஞ்சகிருத்திகாவை பார்க்கும்போது அந்த இடத்துல ஈஸ்வரர் சுயம்புவா தோன்றி வாயு பகவானுக்கு அருள் புரிகிறார். இந்த வாயுலிங்கத்துக்கு வாசனை திரவியம் கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பு. கடகராசிக்காரர்களுக்கு உகந்த லிங்கம் இந்த வாயுலிங்கம். இந்த வாயுலிங்கத்தை வணங்குவதால் மூச்சு சுவாசம் சார்ந்த அனைத்து கோளாறுகளும் சரியாகும். பெண்களுக்கு நலமும் மன நிம்மதியும் கண் திருஷ்டி நீங்கி நலம் பெற்று வாழலாம். குபேரலிங்கம். இந்த குபேரலிங்கத்தோட வரலாறை பத்தி பார்க்கலாம். எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியான குபேரன் ஆண்டியான சிவனின் அருள் வேண்டி அதிகார நந்தியிடம் வந்து அனுமதி பெற்று புதிகாலால் கிரிவலம் வர்றார். புதிகாலால பல காலங்கள் கிரிவலம் வரும்போது விஷ்ணுவும் லட்சுமியும் சேர்ந்து அண்ணாமலையாரை வணங்கும் காட்சியை குபேரன் தரிசிக்கிறார். அந்த இடத்துல சுயம்புவாக தோன்றி ஈசன் அவருக்கு அருள் புரிகிறார். அந்த இடம்தான் குபேரலிங்கம். இப்ப திருவண்ணாமலையில இன்னொன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா குபேர கிரிவலம். அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த குபேரலிங்கத்தில இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் இந்த குபேரலிங்கத்திலே வந்து முடிக்கிறது குபேர கிரிவலம்னு சொல்றாங்க. இது சமீபத்துல ஒரு 5-6 வருஷமா தான் ரொம்ப ஃபேமஸா சுத்துறாங்க. ஆனா இதுக்கு வரலாற்று சான்று எதுவுமே கிடையாது. ஆனா இப்போ ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கு இந்த குபேர கிரிவலம். வடக்கு திசைக்கு அதிபதி இந்த குபேரலிங்கம். மீனம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உகந்த லிங்கம் இந்த குபேரலிங்கம். குபேரலிங்கத்திற்கு கரும்பு சாரால் அபிஷேகம் செய்வது சிறப்பு. இந்த குபேரலிங்கத்தை மனமுருகி வேண்டினால் உங்களுக்கு செல்வங்கள் சேரும். இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் அகலும். அது கடைசி லிங்கமான ஈசான்ய லிங்கம். இப்போ ஈசான்ய லிங்கத்தோட வரலாறு பார்க்கலாம். இங்க ருத்ரமூர்த்தி அதிகார நந்தியிடம் அனுமதி வாங்கி கொண்டு கண்களை மூடிக்கொண்டு கிரிவலம் வந்து கொண்டு இருக்கார். அப்படி வரும்போது ஒரு இடத்துல ஒருவரோட அழுகுரல் கேக்குது. அந்த இடத்துல அவர் கண் திறந்து பார்க்கும்போது ஈசன் சுயம்புவா அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த இடம்தான் இப்ப இருக்கிற ஈசான்ய லிங்கம். கிரிவலத்தை முடிச்சாச்சு. அதாவது அஷ்டலிங்க தரிசனத்தையும் முடிச்சிட்டு இப்ப மறுபடியும் நாம இங்க இருந்து மெயின் கோயிலான ராஜகோபுரத்துல வந்து தரிசிச்சுட்டு நாம இந்த கிரிவலத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த உலகத்துல அனைவரும் இங்க வந்து கிரிவலம் வந்து எல்லா வளங்களும் பெற எல்லாம் வல்ல சிவனை நாம் வேண்டிக் கொள்வோம். இது போல வீடியோவை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நீங்க உடனடியா பார்க்கலாம். இதுவரை இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் இது போல் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.